எல்லாருக்கும் வணக்கங்க. தைப்பூசத்துக்கு முருகனுக்கு 48 நாள் விரதம் இருக்கிறவங்க நல்லபடியாக விரதம் இருந்துகிட்ருப்பீங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா தைப்பூசம் வருது. 48 நாள் இருக்க முடியாதவங்க 21 நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த 21 நாள் விரதம் நாளையிலிருந்து, அதாவது ஜனவரி 11ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் 21 நாள் விரதமாக இருந்துட்டு, அடுத்த நாள் பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா மாலை போட்டு தான் விரதம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. மாலை போட்டும் நீங்கள் இந்த விரதம் இருக்கலாம், மாலை போடாமலும் நீங்கள் விரதம் இருக்கலாம். 48 நாள் விரதம் எப்படி கடைப்பிடிச்சிங்களோ அதே முறைகள் தாங்க இந்த 21 நாளுக்கும் நம்ம கடைபிடிக்கணும். உங்கள் விரதத்தை தொடங்குறப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா காலையில் முடிஞ்சால் முருகர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை தொடர்ந்துக்கலாங்க. மாலை போடுறீங்க அப்படின்னா கோயிலில் போய், பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் நீங்கள் மாலை அப்படிங்கிறது போட்டுக்கலாம். திருப்பி மாலை கழட்டுறப்பும் அதே மாதிரி நீங்கள் கோயிலில் போய் மாலை அப்படிங்கிறத கழட்டிக்கலாமுங்க. மாலை போடாமலும் நீங்கள் விரதம் இருக்கலாம். கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் சாமி கும்பிட்டு கூட நீங்கள் விரதத்தை தொடர்ந்துக்கலாங்க. காலையில் சாயங்காலம் 2 நேரம் குளிச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றி சாமி அப்படிங்கிறத கும்பிடணும். சாமிக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒன்றை படைச்சிட்டு, ஒரு பாலோ இல்லை பழமோ என்ன முடியுதோ அதை படைச்சிட்டு அதை நீங்கள் விரதம் இருக்கிறவங்க நம்ம பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை உணவை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி 2 நேரமும் சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை தொடங்கலாம். அது உங்கள் ஹெல்த் கண்டிஷன்ஸ் பொறுத்துங்க.